Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 2.9ல உள்ள first problem second problem பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 2.9ல உள்ள third sumல இருந்து fifth sum வரைக்கும் பார்க்கலாம். Third sum பாருங்க, if 1 cube plus 2 cube plus 3 cube plus etc up to k cube is equal to 44,100, then find 1 plus 2 plus 3 plus etc up to k. Given என்ன ஆக்சுவலா கொடுத்திருக்காங்க, 1 cube plus 2 cube plus 3 cube plus etc up to k cube ஓட வேல்யூ வந்துட்டு 44,100 அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 1 plus 2 plus 3 plus etc up to k ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. கரெக்டா? நம்மளுக்கு 1 cube plus 2 cube plus etc up to n terms ஓட ஃபார்முலா என்ன, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டினியூஸாவும் வந்திருக்கு, அதே சமயம் லாஸ்ட் வேல்யூவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனா கியூப் வந்திருக்கு அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன, n into n plus 1 divided by 2 the whole square னு வரும் இல்லையா. ஆனா இங்க n க்கு பதிலா என்ன வந்திருக்கு, k வந்திருக்கு. அப்ப sn ஃபார்முலா என்ன, k into k plus 1 divided by 2 the whole square is equal to என்ன கொடுத்திருக்காங்க, 44,100. ஓகேவா, இது given. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 1 plus 2 plus 3 plus etc up to k. கரெக்ட் தானே? அப்போ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 கண்டினியூஸா வந்திருக்கு, கியூபும் வரல ஸ்கொயர்டும் வரல அப்படின்னா எனக்கு ஃபார்முலா என்ன, n into n plus 1 divided by 2. ஆனா n க்கு பதிலா என்ன வந்திருக்கு, k வந்திருக்கு இல்லையா. அப்ப என்ன ஃபார்முலா வரும், k into k plus 1 divided by 2 the whole square is equal to what. இதானே ஹோல் ஸ்கொயர் வேல்யூ அவங்களே கொடுத்தாங்க. இதோட வேல்யூ நம்ம ஹோல் ஸ்கொயர் இல்லாத வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னா இந்த ரெண்டு டேர்முக்கும் நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேனா k into k plus 1 divided by 2 ஓட வேல்யூ கிடைச்சிருமா. அப்ப ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் ஈக்குவேஷன் 1. சரியா? ஓகே, ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் k into k plus 1 divided by 2 the whole square is equal to root of 44,100. சரியா? இப்ப ஸ்கொயரும் இந்த ரூட்டும் எனக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும், k into k plus 1 divided by 2 is equal to root of 44,100. சரியா? அப்போ k into k plus 1 by 2 ஓட வேல்யூ வந்து ரூட்ல, அதாவது 44,100க்கு ரூட் எடுத்தா வந்துரும் இல்லையா. ரூட் எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இங்க பாருங்க, எப்படி ஒரு நம்பருக்கு ரூட் எடுக்கலாம்னு பார்க்கலாம். எதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும், 44,100 தானே. நான் என்ன பண்ண போறேன், அந்த டபுள் ஜீரோ வந்து நான் விட்டுற போறேன். ஏன்னா டபுள் ஜீரோக்கு ரூட் எடுத்தோம்னா ஒரு ஜீரோ வரும். அப்போ 441க்கு வந்துட்டு நம்ம ரூட் எடுத்துட்டு அது கூட ஒரு ஜீரோ ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 44,100க்கான ரூட் கிடைச்சிரும் இல்லையா. இந்த பாருங்க, மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கு, 3 டிஜிட் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா லாஸ்ட்ல இருந்து ரெண்டு டிஜிட்டா பிரிக்கணும். லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் பிரிச்சா 41. இது ஒரு டேர்ம். இப்போ இது வந்து இதுக்கு அப்புறம் உள்ள டேர்மை ரெண்டா பிரிக்கணும். ஆனா இருக்கதே ஒண்ணுங்கறனால இத இப்ப தனியா வச்சுக்கணும். இது தனியா வச்சுக்கிட்டோமா. இப்போ 4க்கு தான் முதல்ல ரூட் பார்க்கணும். 4ஓட ரூட் என்னது, 2 2s தானே 4. அதாவது 2 into 2 வந்து நமக்கு 4 னு கிடைக்கும் இல்லையா. அப்போ 4க்கு முதல்ல 2 into 2 னு சொல்லி போட்டுக்கணும். 2 2s 4 கேன்சல் ஆகி 0 னு வந்துரும். ஓகே, இப்போ என்னப்பா பண்ணணும், நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வரணும். இந்த டேர்ம் என்னன்னா ஒரு நம்பர் எடுக்க கூடாது, டிவிஷன்னா ஒரு நம்பர் எடுப்போம். இது வந்து ஸ்கொயர் ரூட் இல்லையா, அதனால ரெண்டு நம்பர் எடுக்கணும். ரெண்டு நம்பர் என்னது, 41 இறக்கியாச்சு. இப்போ இங்க பாருங்க, இந்த 2 இருக்குல்ல, மேல உள்ள 2, இந்த மேல உள்ள 2 கூட நம்ம என்ன பண்ணணும்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். மேல உள்ள நம்பர் கூட எதால மல்டிப்ளை பண்ணிக்கணும், 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 2 into 2 என்னது 4. சரியா? 2 into 2 4. இந்த 4 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 41 வரும். இங்க பாருங்க, இந்த பக்கத்துல எப்படி போடணும்னா 1 1s 2 2s 3 3s இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டே வரணும். சரியா? இதுக்கு அடுத்து 1க்கு அப்புறம் வந்து நம்ம இங்க நம்ம வந்து என்ன நம்பர் போடுறோம், இப்போ 1 போட்டோம்னா இங்கேயும் 1 தான் போடணும். இங்க 2 போட்டுட்டு இங்க 1 போடக்கூடாது, இங்க 3 போட்டுட்டு இங்க 2ம் போட்டக்கூடாது. இங்க 4க்கு பக்கத்துல நீங்க என்ன நம்பர் போடுறீங்களோ அந்த நம்பர் தான் போடணும். இப்போ 4க்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் நான் 1 கொடுக்குறேன் பாருங்க, இங்க 1 கொடுத்தா இங்கே எனக்கு 1 தான் கொடுக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 1 1s 1, 1 into 4 41. அப்போ எனக்கு வந்து 41 வேல்யூ வந்துருச்சா. அப்போ நமக்கு என்ன அர்த்தம்னா இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 தான் இங்க பக்கத்துல போடக்கூடிய வேல்யூ. இப்போ 21 21s நமக்கு 441 வந்துரும். அப்ப 44 41 0 ஆயிரும். அப்ப 21 21 சார் 441. செக் பண்ணி பாப்போமா. 21 21 1 2 2 4.
அப்போ 1 4 4 அப்போ 21 சார் நம்மளுக்கு 441 வந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது 44,100 எக்ஸ்ட்ரா 2 0 வந்திருக்கா. அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இங்கே 2 0 போட்டுக்கும். அப்போ 210 into 210 தான் 44,100க்கான ரூட். புரிஞ்சுதா எப்படி கண்டுபிடிச்சோன்னு? அப்போ k into k plus 1 divided by 2 is equal to root of 44,100 ஓட வேல்யூ என்ன 210. ஓகேவா? அப்போ 1 plus 2 plus 3 plus etc up to k ஓட வேல்யூ என்ன is equal to 210. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? Next, fourth problem பாருங்க. How many terms of the series 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. should be taken to get the sum 14,400? அதாவது 1 cube plus 2 cube plus 3 cube etc. up to n cube is equal to 14,400 சொல்லிட்டாங்க. அதாவது இந்த டேர்ம்ல எத்தனை டேர்ம் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 14,400 சொல்லிட்டாங்க. எண்டிங் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எண்டிங் வேல்யூ தெரியாதனால நான் n ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். 1 கியூப் 2 கியூப் கியூபிக்ல வந்தனால n கியூப்னு சொல்லி லாஸ்ட்ல உள்ள டேர்மை எடுத்துக்கிட்டாச்சு. அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ 14,400ன்னு அவங்களே கிவன் சொல்லிட்டு என்னோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க இல்லையா? இதுக்கான ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ, அதாவது கியூப் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன? அதாவது n into n plus 1 divided by 2 the whole square. இதானே SN formula is equal to 14,400 அவங்களே கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த n. அதுக்கு முதல்ல இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணனும். ஸ்கொயரை கேன்சல் பண்ணா என்ன பண்ணனும்? ரூட் எடுக்கணும். taking square root on both sides. ஓகே, ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன இருக்கும்? root of n into n plus 1 divided by 2 the whole square is equal to root of 14,400. அப்ப இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப n into n plus 1 divided by 2 is equal to root of 14,400 கிடைக்கும் இல்லையா? இப்போ நம்ம வந்து 144க்கு ரூட் கண்டுபிடிச்சாலே ரெண்டு ஜீரோக்கு பதிலா ஒரு ஜீரோ போட்டு நம்ம வேல்யூ எழுதிக்கலாம். அப்ப ரூட் ஆஃப் 144 என்னது? ரூட் ஆஃப் 144 என்ன வரும்? 12 12 சார் நம்மளுக்கு 144 12 12 சார் 144 0 வந்துருமா? அப்போ எனக்கு 144 ஓட ஸ்கொயர் வந்து 12 னா ரெண்டு ஜீரோ பக்கத்துல இருக்கு. அப்ப நான் வந்து இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 போட்டேன்னா எனக்கு 14,400க்கான ஸ்கொயர் ரூட் கிடைச்சிரும் இல்லையா? அப்ப 14,400க்கான ஸ்கொயர் ரூட் என்னது 120. அப்ப n into n plus 1 divided by 2 is equal to 120. நான் n into n plus 1 is equal to the 2 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 240 கிடைச்சிரும். சரியா? இப்போ இந்த n உள்ள வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். என்ன கிடைக்கும்? n into n n square plus n into 1 n. இந்த 240 இந்த சைடு வந்துச்சுனா minus 240 is equal to 0. இப்போ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா? நமக்கு மல்டிப்ளை பண்ணா minus 240 வரணுமா? பிளஸ் பண்ணாவோ மைனஸ் பண்ணாவோ plus 1 கிடைக்கணும்ங்கறாங்க. பாருங்க 16 into 15 ஓட வேல்யூ 240. 16 into 15 ஓட வேல்யூ 240. அதே மாதிரி மைனஸ் பண்ணாலும் நமக்கு 1 கிடைச்சிரும். ஆனா எனக்கு இங்க மட்டும் தான் மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இல்ல. அப்போ எனக்கு சின்ன வேல்யூக்கு தான் நான் மைனஸ் கொடுக்கணும். ஏன்னா மைனஸ் into பிளஸ் மைனஸ் இது பெரிய நம்பரோட சைன் தானே இதுக்கு போடுவோம் நம்ம அடிஷனுக்கு, அதனால எனக்கு பிளஸ் 1 வந்துரும் இல்லையா? அப்ப n plus 16 into n minus 15 is equal to 0. அப்ப n is equal to ஒன்னு minus 16 ஆ இருக்கணும், இல்லைனா n is equal to plus 15 ஆ இருக்கணும். கரெக்ட்டா? n வந்துட்டு மைனஸ்ல வருமா? n மைனஸ்ல வராது. அப்ப n ஓட வேல்யூ என்ன? n ஓட வேல்யூ 15. The number of terms taken is 15. The number of terms taken is 15. அதாவது 15 terms ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ என்னதான்? நமக்கு 14,400. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? Next sum பாருங்க. Sum of the squares of the first n natural number is 285 while the sum of their cube is 2025. Find the value of n. அதாவது sum of the squares of the first n natural numbers என்ன? 1 square plus 2 square plus etc up to n square. இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க 285. சரியா? 285 அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட ஃபார்முலா என்ன? சோ நேச்சுரல் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன? n into n plus 1 into 2n plus 1 divided by 6 is equal to 285. கரெக்ட்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ
செகண்ட் ஒரு given கொடுத்துருக்காங்க. என்ன sum of their cube is 2025. sum of their cubeனா என்ன பார்த்தோம்? அதாவது 1 cube plus 2 cube plus etc. up to n cube. இதோட ஃபார்முலா என்ன? இதோட வேல்யூ என்ன? 2025. சரியா? இப்போ sum of the first n natural numbers cube பண்ணக்கூடிய நம்பருக்கு ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 the whole square. கரெக்ட்டா? is equal to 2025. நம்ம முதல்ல இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? நமக்கு என்ன क्वेश्चन? என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். தான என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயரை முதல்ல கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஸ்கொயரை கேன்சல் பண்ணா என்ன பண்ணனும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் both sides. என்ன ஆகும்? root of n into n plus 1 divided by 2 the whole square is equal to root of 2025. அப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். என்ன வரும்? n into n plus 1 divided by 2 is equal to root of 2025. சரியா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? root of 2025 க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? root of 2025. சரியா? இப்போ ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா அந்த நம்பரை லாஸ்ட்ல இருந்து ரெண்டு நம்பரா பிரிக்கணும். லாஸ்ட்ல இருந்து ரெண்டு நம்பர் பிரிச்சா 25. அதுக்கு அடுத்து ரெண்டு நம்பர் பிரிச்சா 20. அப்ப 20ங்கிறது ஒரு செட், 25ங்கிறது ஒரு செட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் உள்ள செட்டுக்கு தான் நம்ம வந்து ரூட் கண்டுபிடிக்கணும். சரியா? 20ங்கிறது எதுல எல்லாம் வரும் பாருங்க. 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25. 5 5s are ங்கும்போது 20 தாண்டி 25 வந்துருச்சு. சரியா? அப்ப 5 க்கு முன்னாடி என்ன இருக்கு? 4. அப்ப 4 4s are 16 தான் எடுத்துக்கணும். 4 4s are 16. ஓகேவா? பேலன்ஸ் என்ன வரும்? 4 வரும். இப்போ இந்த டேர்ம் எடுக்கணும். சரியா? நம்ம ஒரு நம்பர் எடுக்க கூடாது. ஸ்கொயர் ரூட்ங்கறனால ரெண்டு செட்டா தானே பிரிச்சோம். ஒரு செட்டே கீழ இருக்கணும். இந்த செட்டே கீழ இருக்குனா 425 வரும். இப்போ இந்த 425 என்ன பண்ணனும்னா இந்த மேல 4 போட்டுருக்கோம்ல, இந்த 4 கூட 2 டேபிளால மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 2 * 4 என்னது 8. சரியா? இந்த 8 கூட பக்கத்துல ஒரு வேல்யூ போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணனும். இப்போ 1 இங்க போட்டோம்னா இங்கேயும் 1 தான் போடணும். இங்க 2 போட்டோம்னா இங்கேயும் 2 தான் போடணும். இங்க என்ன வேல்யூ கொடுக்கறோமோ அதே வேல்யூ தான் இங்க கொடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணனும். சரியா? இப்போ லாஸ்ட் டிஜிட் இங்க வந்து 5 ல முடிஞ்சிருக்கு. 5 ல முடிஞ்சாலே அது 5 டேபிள தாண்டி வேற டேபிள்ல வராது. அப்ப 5 போட்டு பாப்போமா? 5 இங்க 5. 5 5s are 25. அப்போ பேலன்ஸ் 2. 5 8s are 40. 40 plus 2 என்னது? 42. அப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் என்னது? 42 தானே. அப்ப இங்க ஒரு 5, இங்க ஒரு 5. ஏன்னா 5 * 5 தானே போடுறோம். அப்ப 5 5s are இங்க என்ன வந்துரும்னா 425. அப்போ நம்ம 0 க்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சுனா என்ன அர்த்தம்னா 45 * 45 தான் 2025. ஓகேவா? அப்ப 2025 ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன? 45. அப்போ n into n plus 1 divided by 2 is equal to 45. ஓகே? அப்ப n into n plus 1 is equal to 2 into 45 ஓட வேல்யூ என்ன? 2 into 45 90. சரியா? அப்ப n உள்ள மல்டிப்ளை பண்ணா n ஸ்கொயர் plus n இந்த plus 90 இந்த சைடு வந்துச்சுனா -90 is equal to 0. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? இது பார்க்கிறதுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? அப்போ என்ன வரும்னா மல்டிப்ளை பண்ணா நமக்கு -90 வருமா? ப்ளஸ் பண்ணாவும் மைனஸ் பண்ணாவும் நமக்கு +1 வரணுமா? அப்ப 10 into 9 ஓட வேல்யூ என்ன? 10 9s are 90. அதே மாதிரிட்டே எனக்கு மைனஸ் பண்ணா 1 கிடைக்கும். ஆனா எனக்கு 90ங்கிறது மைனஸ்ல வந்திருக்கு இல்லையா? மைனஸ்ல வந்திருக்கு. ஆனா 1ங்கிறது பிளஸ்ல வந்திருக்கு. அப்ப சின்ன நம்பர் தானே கொடுக்கணும். ஏன்னா 10 into -9 வந்து -90. 10 - 9ங்கிறது +1. அதனால நான் வந்துட்டு 9 இருக்க இடத்துல நான் மைனஸ் போட்டுக்கிறேன். என்ன வரும் அப்போ? n plus 10 ஒரு வேல்யூ, இன்னொரு வேல்யூ n - 9 is equal to 0 கிடைக்குமா? என்னோட வேல்யூ வந்துட்டு ஒரு வேல்யூ -10 வரும், இன்னொரு வேல்யூ +9 வரும். என்னங்கிறது மைனஸ்ல வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப என்னோட வேல்யூஸ் வந்து கண்டிப்பா 9 தான் இருக்க போகுது இல்லையா? அப்ப வேல்யூ ஆஃப் n is 9. என்னோட வேல்யூ என்ன? 9. The value of n is 9. இது ஒரு மெத்தட். என்னோட வேல்யூ வந்துட்டு 9 ன்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கோ. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இந்த n into n minus 1 sorry n into n plus 1 divided by 2 is equal to 45 கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
இப்படியும் போடலாம். நான் வந்து இப்போ சொல்லிக் கொடுத்த மெத்தட்லையும் சொல்லிக் கொடுக்க போகிற மெத்தட்லையும் போடலாம். சரியா? எந்த மெத்தட் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 மெத்தட்லேயும் சொல்லித்தரேன். பாருங்கள், n × n + 1 / 2 = 45 கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இங்கே பாருங்க, நம்ம என்ன பண்ணோம்? இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் 2 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி n-ஐயும் மல்டிப்ளை பண்ணி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சோம். இன்னொன்று எப்படி தெரியாம பண்ணலாம்? நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். என்ன எடுத்திருப்போம்? n × n + 1 × 2n + 1 / 6 = 285 எடுத்தோம் இல்லையா? இது என்ன பண்ணணும்னா, இந்த 6 எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 × 3 சொல்லி பிரிச்சுக்கலாமா? சரியா? அப்போ n × n + 1 / 2 இந்த டேர்முக்கு பதிலா நான் 45 சொல்லி போட்டுக்கலாம். கரெக்ட்டா? அப்போ 45 × 2n + 1 / 3 = 285. கரெக்ட்டா? அப்போ 3 1s are 3 15s are. மல்டிப்ளை இருக்கிற 15 இந்த சைடு கொஞ்சம் டிவைட்ல வரும். அப்போ 2n + 1 = 285 / 15. அப்போ 15 1s are 15 19s are. சரியா? அப்போ என்ன வரும்? 2n + 1 = 19. +1 இந்த சைடு போச்சுன்னா -1. அப்போ 2n = 19 - 1 என்னது? 18. அப்போ n = 18 / 2. 2 1s are 2 9s are. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 9. இந்த மாதிரியும் போடலாம். சரியா? நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக எடுத்து அதையும் சால்வ் பண்ணலாம். இல்லை நான் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறதா சப்ஸ்டியூட்டும் பண்ணலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே வந்துட்டு நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி என்னெல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். இந்த சம்ம நிறையா மெத்தடில் பண்ணலாம். சரியா? நீங்கள் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா இந்த சம் எப்படி போட்டோன்னு? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 2.9 உள்ள 3rd ப்ராப்ளம்லேருந்து 5th ப்ராப்ளம் வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.